வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி குட்டி பசங்களோட ஷர்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட அளவு தான் இங்கே நோட்டில் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு பெரிய பொண்ணுங்களோட பேண்ட்டு தைச்சிட்டு மீதி இருக்க கிளாத்தில் வந்து ஷர்ட் தைக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து மடிப்பு பக்கம் நம்ம ஏற்கனவே வெட்டியாச்சு. ஓப்பன் பீஸ் தான் நம்மளுக்கு மீதி இருக்கிறது. இதில் வந்து அளவு பார்த்துங்க. அந்த அளவுக்கு 17 ஹைட் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக துணி எடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பக்கத்தை வந்து 1.5 இன்ச்சு நம்ம மடித்து காஜா பட்டனுக்காக வச்சுக்கிறோம். பேக் சைடு நம்ம கிளாத் புதுசாக போடும்போது ஜாயிண்டாக இருக்கும். இது வந்து மீதி இருக்க கிளாத்துக்கிறதுனால ஒரு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். 1.5 இன்ச்சு மடித்து வச்சாச்சு. இப்போ பாடி சுற்றளவு எடுக்கிறோம். வித்து வந்து 7. சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இது 1.5 to 2 வயசு குழந்தைக்கு நான் சொல்கிறது. நீங்கள் பெரிய பசங்களுக்கு தைக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு இதில் எக்ஸ்ட்ராவாக தான் விட்ருக்கேன். ஷர்ட்டோட ஹைட்டு 15, மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நான் எல்லா அளவும் எடுக்கும் போதுமே ரெடி அளவு தான் ரெடி அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து தான் அளவு எடுப்பேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெஸ்ஸோட சைடு நெக் வந்து 2 வச்சுருக்கேன். 2.5 வந்து ஷோல்ட்ரு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸ் கோடு போட்டுக்கலாம் ஷோல்டரில். ஆம்ஹோல் வந்து ஷோல்டரும் ஆம்ஹோலும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். டோட்டலாக 4.5 ஷோல்டர் இருந்துச்சு. அதே அளவு ஆம்ஹோலும் 4.5 எடுத்துக்கலாம். இது 2யும் இணைச்சி ஒரு அரை வட்டம் மாதிரி போட்டுக்குங்க. பாக்ஸ் போட்டு தான் போடுவோங்கிறவங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் நெக்கு 2 இன்ச் வச்சுருக்கேன். காலர் வைக்க போகிறோம். அதனால் நம்ம இறக்கம் வைக்க தேவையில்ல. ஆம்ஹோலை ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஒரே ஒட்டுக்காக நான் கட் பண்ணிக்கிட்டேன். தனித்தனியாக கட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வெட்டிட்டு பேக் நெக்கு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் பாடி கட் பண்ணியாச்சு. அடுத்து கையோட அளவு போட்டு கட் பண்ணலாம். இதுக்கு கை நீளம் நான் 5 வச்சுருக்கேன். கை அளவு எடுக்கும்போது மடிப்பு நம்ம பக்கம் இருக்கவும் ஆப்போசிட்டில் ஓப்பன் பக்கம் இருக்கணும். இப்போ அடுத்து தைக்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே 1.5 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். அடுத்து காஜா பட்டன் பீஸ்க்கு ஸ்ட்ரெயிட் தையல் 1.5 இன்ச்சு மடித்து மட்டும் ஸ்ட்ரெயிட் தையல் ஓட்டிக்கலாம். இது வந்து நம்ம புது ட்ரெஸ்ஸில் கட் பண்ணி தைக்கும் போது உள்ளே கேன்வாஸ் வச்சு தைச்சோம்னா நீட்டாக இருக்கும். இது சும்மா சின்ன பிட்டில் தான் தைக்கிறோம், குழந்தைக்கு தான் அப்படின்ட்டு நான் எதுவும் கேன்வாஸ் எதுவும் வைக்க சொல்லலை. நீங்கள் தேவைப்பட்டால் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். சின்ன பசங்களோட யூனிஃபார்ம் கூட நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷர்ட்டு ஒரு டைம் தைச்சி பார்த்துட்டிங்கன்னா, இவ்வளோ நல்லா நம்ம இதை முயற்சி பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஃப்ரண்ட்டு பேக்கு கீழே மடித்து அடிச்சுட்டு ஓப்பன் பீஸ் மடித்தாச்சு.
உங்கள் வீடியோ பார்த்து நான் இப்போ ஒரு 6-7 மாதமாக நானே வீட்டில் மிஷின் வாங்கி தைச்சிட்ருக்கேன்னு இன்றைக்கி மட்டும் ஒரு 3 பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் போட்டேன். வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இப்போ ஃப்ரீ கிளாஸில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ கூட போடல. நான் மெட்டீரியல் சேல்ஸ்க்காக தான் அந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தது. அதை பார்த்தே நான் கற்றுக்கிட்டு தைச்சிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு நைட்டி ஒரு 5 மெட்டீரியல் அனுப்புங்க, நானே வந்து தைச்சிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. இன்னும் 2-3 பேர் பேசினாங்க. அது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தே தைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. கை வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் 2ம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணலாம். ஷோல்டரு, கை எல்லாமே வந்து பாய் ஷர்ட் தைக்கும் போது பிசுறு தெரியாத மாதிரி தைக்கிறது நீட்டாக இருக்கும். பிகினர்ஸும் அப்படியே கூட நீங்கள் தைச்சி பழகிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்பக்கத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைவு கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸுக்கு மாதிரி இதுக்கும் நான் கட் பண்ணி தான் தைப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றில் பொட்டிக் ஃபினிஷில் கை அட்டாச் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். சின்ன சின்ன டிப்ஸுக்கு நெக்கு காலர் வைக்கிறது, பிசுறு தெரியாமல் தைக்கிறது, இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோவை பார்த்துருக்கேன். என்னோடய சேனலில் போய்ட்டு பாருங்கள். ஆன்லைன் கிளாஸ்க்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அமௌண்ட்டு பே பண்ணி கற்றுக்கிறதுக்கு. எனக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் வீடியோ எடுக்க, எடிட் பண்ண, இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க இதுக்கே டைம் சரியாக போயிடுது. நியூ இயர் முடிஞ்சு எத்தனை நாளில் ரெடி ஆகும்னு நான் உங்களுக்கு சேனலில் கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படியும் 1 மந்த் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது லாங் வீடியோவாக இருக்கும், எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஷார்ட்ஸ் போட்டால் அதிகமாக பார்க்குறாங்க, வீடியோஸ் போட்டால் யாரும் பெருசாக லைக் பண்ணி பார்க்குறதில்ல. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன். அப்போ ஒரு சிலர் வந்து எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால்
வியூஸ் ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குது. இருந்தாலும் சரி நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம பாதியிலே விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க ஸ்டேட்டஸில் வச்சு பாருங்கள். கொஞ்சம் பேருக்கு இது லிங்க் போகுதான்னு பார்க்கலாம். இல்லை இதுக்கு ஒன்றும் எஃபர்ட் ஒன்றும் பெருசாக நம்ம போட்ட அளவுக்கு ரிவ்யூஸ் இல்லைன்னா நான் ஃப்ரீ கிளாஸை நிறுத்திட்டு அடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்கு அமௌண்ட்டு பே பண்ணி கொடுக்குறது தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்று எஃபர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதில் செய்யலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓப்பன் தேவைப்படுறவங்க வச்சுக்கோங்க. இது சின்ன ட்ரெஸ்னால ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும் ஓப்பன் வச்சுருக்காங்க. ஓப்பனுக்கு மடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கட் கொடுத்து மடிச்சிங்கன்னா தான் திரும்பும். இந்த ஷர்ட் தைக்கிறதுலையும் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நான் தைக்கல. நான் சொல்ல சொல்ல என்னோடய டாட்டர் தான் தைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் தெளிவாக கற்றுக்கணுன்னு நெக்ஸ்ட்டு ஒரு பியூர் ஒயிட்டு காட்டன் கிளாத்தில் தான் நான் ஷர்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு ஒரு 3 to 4 வயசு பசங்களுக்கு தைக்கிற மாதிரி வீடியோ எடுத்தனா தான் இதுக்கு மேலே கொஞ்சம் தெளிவாக எடுத்து போட முடியும் எனக்கு. ஏன்னா நம்மளே தைக்கிறதோட நம்ம ஒருத்தருக்கு சொல்லி தைக்க வைக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஓவர்லாக் மிஷின் இருக்கவங்க சைடில் ஓவர்லாக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. இது பிட்டு துணியில் நம்ம தைக்கிறதுனால பேக்கில் ஒரு ஜாயிண்ட் வருது. ட்ராயர் தைச்சு பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பசங்களுக்கு வேஸ்ட்டு கிளாத்தில் கூட நான் ட்ராயர் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு நிறைய பொண்ணுங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தச்சு கற்றுக்கும்போது தையலில் வர சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இதிலே கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைக்கிற ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டிலாம் வந்து நீங்கள் தெளிவாக ஸ்டிச்சஸ் நீட்டாக இருக்கிற மாதிரியும், வளைவு தையல் இல்லாத தைக்கும்போது துணி பெரண்டு வராமல் இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு நம்ம இதுலேயே ஓரளவுக்கு தயாராகிருவோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க தைச்சு கற்றுக்கும் போதே. இப்போ நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொன்னால் அதுக்கு பொறுமை இருக்கிறதில்ல. டைரெக்டாக எனக்கு ப்ளவுஸ் சொல்லி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அது கொஞ்ச நாள் போனால் அவங்களுக்கே தெரியும். அவசரமாக கற்றுக்கிட்டோம்னா சீக்கிரம் மறந்துடுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுக்கிறது நல்லா மனசில் தங்கி பதியும். இப்போ காலர் நம்ம அளவு பார்த்து கட் பண்ணோம். லாஸ்ட்டாக தான் காலர் அளவு நம்ம பார்க்க முடியும். ட்ரெஸ் தைச்சி முடிச்சாச்சு. ஒரு பாக்கெட் ஒன்று வச்சிடலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு கற்றுக்க முடியுமான்னு தெரில.
ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஈஸியாக தைச்சிக்கலாம். பிகினர்ஸ் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமமாக இருந்தால் நீங்கள் இன்ஸ்கர்ட்டு, ட்ராயரு இதெல்லாமே திருப்பி திருப்பி 2, 3 டைம் நீங்கள் தைச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பொட்டிக் வைக்கிற ஸ்டேஜில் இருக்கவங்க தான் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்தில் அதுக்கான வீடியோஸ் நான் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறேன். ட்ராயரோடு நிறுத்திக்கலாம், ஷர்ட் வேண்டாம் அப்படின்ட்டு தான் போன தடவை. ஏன்னா இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேலையாக தெரியும்னு தான் நான் போன டைமே நைட் ட்ரெஸ்க்கு அதை ரெடி பண்ணல. இப்போயும் இது வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. யாரோ ஒரு சிலருக்காவது யூஸ் ஆகட்டுமே அப்படின்ட்டு தான் நான் இதை தச்சு காட்டியிருக்கேன். ட்ரெஸ்ஸோட லெஃப்ட் சைடு பாக்கெட் வச்சுக்கோங்க. அந்த ஆம் ஹோல் நேருக்கு அந்த ஓப்பன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் டைம் வேஸ்ட்டுன்னு